விஞ்ஞான யோகம். எந்த ஞானத்தை பற்றி பகவான் கூறுகின்றார்? ஆத்ம ஞானத்தை பற்றி பகவான் இந்த அத்தியாயத்தில் கூறினார். ஆத்ம ஞானம் என்பது பகவானை பற்றிய ஞானம். நான் உனக்கு யோகம் இச்சது, யோகம் யுஞ்சன் சொன்னார். யோகத்தில் நீ ஈடுபடுத்தி கொண்டு, இந்த இடத்துல யோகம் என்றால் ஞான யோகம். ஞான யோகத்தில் நீ இதுவரை ஜீவனை பற்றிய விசாரத்தை நாம் செய்தோம். இப்பொழுது நாம் பகவானை பற்றிய விசாரத்தை அல்லது ஈஸ்வரனை பற்றிய விசாரத்தை அல்லது என்னை பற்றிய விசாரத்தை நான் ஆரம்பிக்கப் போகின்றேன் என்று கூறிய பகவான், இதை அறிந்து, இதை புரிந்து, இதை தெரிந்து, இந்த ஞானத்துக்கு மேலே மிச்ச மீதியின்றி நான் உனக்கு கூறப்போகின்றேன். இந்த ஞானத்துக்கு மேல் உனக்கு அடையக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஞானத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன். இதற்கு மேலே அறிய வேண்டியது உனக்கு ஒன்றும் இல்லை. அதனால் பொதுவாக உலகத்தில் நம்ம எதை தெரிந்தாலும் தெரியாத பல விஷயங்கள் இருக்கிறது. மருத்துவத்தில் எவ்வளவோ ஃபிசிக்ஸ், பயாலஜியில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. பல விஞ்ஞானி, மருத்துவம் நூற்றாண்டுகள் மாறும். ஒரு இடத்துல ஒரு சயின்ஸ் சொன்னால் அடுத்த காலங்களில் அந்த சயின்ஸ் மாறும், அந்த முடிவானது மாறும். அணுன்னு சொன்னாங்க, அணுக்கு அப்புறம் அணுக்கு கீழே நியூட்ரான், எலக்ட்ரான், இன்னும் அதுக்கும் நுண்ணிய பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உலகத்திலேயே சின்ன பொருள் எதுனா அணுவிலிருந்தே தோன்றியதுனாங்க. இப்போ அணுவை பிளந்து நியூட்ரான், எலக்ட்ரான், அதுக்கு கீழே ஒன்று அமீபா அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த சயின்ஸில் மாறும், எண்டு இல்லை, அறிவிலையும் எண்டு இல்லை. ஆனால் இந்த ஞானத்தை அடைந்தால் உனக்கு பகவானை பற்றிய உண்மை சுரூபம் அது எப்பொழுதுமே மாறாதது, என்றுமே உள்ளது. அதே சனாதனம்னு சொல்லுவாங்க. மாறாதது, மாற்ற முடியாதது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எல்லோருக்கும் அறிவை கொடுக்கக்கூடியது. அதே இதை உபதேசிக்கிறவர் ஜெகத்குரு அப்படிம்பாங்க. ஜெகத்குருனா எல்லா உலகங்களுக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் புகட்டக்கூடிய இந்த தத்துவம். அதே இந்த தத்துவத்தை நான் உனக்கு கூறப்போகிறேன் என்று கூறிய பகவான், எப்படி என்னை பற்றி எப்படி கூறப்போகின்றேன் என்று ஆரம்பித்தார். நானே இந்த உலகத்துக்கு காரணமாக நீ அறிந்து கொள். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னை ஒரு உருவத்தில், ஒரு வடிவத்தில், கோயில்களில், குளங்களில், பூஜை அறைகளில் மட்டும் வழிபடுவதும் பக்தி அல்ல. இயற்கையாக நானே மாறியிருக்கின்றேன். அந்த இயற்கையாக என்னை நீ தெரிந்து கொள். சில பேர் இயற்கையை வணங்குகின்றேன் சொல்கிறாங்க. அதனால் இயற்கையை யாராலும் மாற்ற முடியாது. அதிலும் இறைவனை காண வேண்டும், எங்கும் எதிலும் இறைவனை காண வேண்டும். அதுதான் இந்த நாலேஜ், அறிவு. எல்லாமே பகவானிடம், ஈஸ்வரிடமிருந்து வந்தது. ஈஸ்வரனே அந்த விசேஷ தன்மையாக இருக்கின்றார் என்று சில உதாரணங்களை இங்கே பகவான் கூறினார். ரசோகம் அப்பு கவுந்தேய, ஹே அர்ஜுனா அப்படிங்கிறார். அர்ஜுனனை கூப்பிட்றாரு. அர்ஜுனனை கூப்பிட்றாரு? கவனமாக சப்ஜெக்ட் மாறக்கூடியது, மாறப்போகின்றது. இதுவரையில் நான் உன்னை பற்றியும் சொன்னேன், இப்போ என்னை பற்றியும் சொன்னேன், கடைசியில் நீ நானும் ஒன்று அப்படின்னு சொல்ல போகிறேன். அதனால் அர்ஜுனா, நீரின் சுவையாக இருக்கின்றேன். அதன் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஜலஸ்மின் குரும் அப்படிமா. எல்லாமே நதிகளை பூரா ஏன் இறைவி சுரூபமாக வச்சுருக்காங்க? எல்லாமே
பகவான் தான். அனைத்தையும் பார்க்கும் பொழுது பகவானையே பார்க்க வேண்டும். குருமகாராஜ் பார்த்தார், தன்னை அடித்தவங்களுக்கு கூட அந்த பகவானாத்தையும் பார்த்தார். காளியாக எங்கும் காளியை கண்டார். அந்த மாதிரி இயற்கையை நெருப்பு சுடும் பொழுது இறைவன் சுடுவதாக உணர்ந்து கொள். காற்று வீசும் பொழுது இறைவன் நம்மை தீண்டுவதாக உணர்ந்து கொள். சுவாசிக்கும் பொழுது இறைவனே நமக்கு சுவாசத்தை உண்டு பண்ணுகின்றார் என்று நினைத்துக்கொள். உணவை உண்ணும் பொழுதும் உடுக்கை உடுக்கும் பொழுதும் எல்லாம் இறைவன் மயம்தான். ஏன், அதை செரிப்பதும் இறைவன்தான். புகழ், வீரம், தைரியம், ஆற்றலாக மனிதத்தன்மையாக நான் இருக்கின்றேன். கருணை வடிவமாக நான் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் இயற்கையோடு ஒன்றி நான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, எல்லா பூதங்களின் வாழ்க்கை தத்துவமாக நான் இருக்கின்றேன். அனைத்து உலகங்களும் நூலிலே மணி கோர்க்கப்பட்டு இருப்பது போல அனைத்திலும் நான் கோர்க்கப்பட்டு இருக்கின்றேன் என்று நீ அறிந்து கொள் அப்படிங்கிறார். இப்போதைக்கு பகவான் அந்த ஆத்ம மாயை பிரம்மதத்துவம்னா என்ன, மாயை எப்படி மாறினார், ஏன் ஈஸ்வரனுங்கிறது அடுத்தடுத்து சொல்ல போகிறார். அதனால் பகவான் மொத்த பரதனம்னா அந்நியது கெஞ்சு மீண்டும் சொல்கிறார். 7-8 சுலோகங்கள் அதை சொல்கிறார். என்னை தவிர உலகில் வேறு ஒன்றும் இல்லை. என்னை காட்டிலும் பரதரம் சொல்கிறார். மேலானது தரப்பிரத்திய மேலானது, மேன்மையும் மேலானதுன்னா அந்நிய கிஞ்சு கொஞ்சம் கூட என்னை காட்டிலும் மேலானது இல்லை. என்னிடம் இவைகளெல்லாம் மயி சர்வம் இதம். இதம்னா இந்த அப்படின்னு கையை காட்டுறார். இந்த பார்க்குற நீ உலகம், பார்க்குற படைகள், பார்க்குற எல்லாமே என்னிடமிருந்தான் வந்தது. அதாவது பரமாத்மாவாகிய என்னிடமிருந்தான் நீ வந்தது. அதாவது என் சொரூபம்னா இவர் சொல்கிறாரு, ராமானுஜ பகவான் சொல்கிறாரு, பரமாத்மா ஜடசேதனம் சேக்ஷி, அவைகளுக்கு காரணமாக இருக்கிற நானே ஞானம் சக்தியாக என்னுடைய ஜடஸ்வரூபமாக இந்த மாயையை உணர்ந்து கொள். சேக்ஷி, சேக்கின சைதன்ய ஸ்வரூபமாகி என்னை நீ மாயை ஸ்வரூபமாக நீ உணர்ந்து கொள். அது ஜடத்தின் மணி, நூலின் மணி போல ஜடசேதனமான சகல பிரபஞ்சமும் நூலின் மணி போல எனக்கு சரீரம்ங்கிறார். நூலுங்கிறது இறைவன், இது மணிங்கிறது சரீரம். எல்லா சரீரமும் கோர்க்கப்பட்டு இருக்கின்றது. இந்த சகல பிரம்மமும் சகல உலகமும் என்னிடத்திலேயே என்னை சார்ந்து இருக்கின்றன. நூலிலே மணி நூலை சார்ந்திருப்பது போல, நூலினால் மணி தொங்குவது போல நீ என்னை புரிந்து கொள். எல்லாமே அப்படித்தானே. ஒரு மணி கட்டினா அந்த தூண் ஏதாவது ஒரு இரும்பில் தொங்க விட்டுருப்போம். மாலை பூக்கள் அனைத்தும் மாலையை சார்ந்து இருக்கின்றன. மாலை பூக்களை சார்ந்து இல்லை, கோர்க்கப்பட்டிருக்கின்றன. அதனால் நீ சேக்ஷி, ஜீவனாகிய நீ உடல் மனம் இந்திரியங்கள் சேக்ஷியாகிய என்னிடத்தில் இருக்கின்றன. சேக்ஷியாகிய ஜீவனாகிய நீ உடல் மனம் சேக்ஷமானது உறந்துகிட்டு இருக்கின்றது. இந்த பரமாத்மா சேக்ஷி ஜீவனுங்கிற சகல அச்சேதன பிரபஞ்சம் அனைத்து ஜீவராசிகளும் என்னை விட மேலானது, சிறந்த காரணம் எதுவுமே இல்லை. என்னிடமிருந்தே அனைத்தும் விகாரத்தை அடைந்திருக்கின்றன. என்னிடமே அனைத்தும் இருக்கின்றன. நானே இந்த உலகத்துக்கு விவர்த்த உபாதான காரணமாக நானே இருக்கின்றேன். பாலிலே தயிர் மாறுவது போல, பால் மாறி தயிராவது போல, தயிரிலே மீண்டும் பாலை பார்க்க முடியும். அந்த உதாரணம் இதில் இல்லை. இது எந்த உதாரணம்? கயிறிலே பாம்பு போல என்னிடத்தில் மித்யாவாக கோர்க்கப்பட்டிருக்கின்றன. உலகில் பல பொருள்களை நாம் காண்கின்றோம். அவற்றில் காரணங்கள் ஒன்றுதான். அந்த காரணத்தை கண்டால் எல்லா பொருள்களையும் கண்டதாகின்றது. சொல்றார், உலகில் உள்ள பல்வேறு உயிர்கள் அனைத்திலும் நூல் ஊடுருவிருப்பது போல
நானே என்னுடைய மாயா சுரூபத்தில் ஊடுருவிருக்கின்றேன். பகவான் நானே ஊடுருவிருக்கிறேன். என்ன எப்படி நம்ம எடுக்கணும்? என்னுடைய மாயை கொண்டு நானே ஊடுருவிருக்கின்றேன். மீண்டும் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, ஏ அர்ஜுனா 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, பூமியில் நல்ல மனமாக நான் இருக்கின்றேன், நெருப்பில் சூடாக இருக்கின்றேன். இதையெல்லாம் புரிந்து அறிந்து செய்கின்ற தபஸாக நான் இருக்கின்றேன். இதை அனைத்தும் புத்தி கூர்மையுடன் கேட்கின்ற புத்திமான்களில் புத்தியாக நிச்சயிக்கக்கூடிய, சிந்தனை செய்யக்கூடிய, முடிவு எடுக்கக்கூடிய, லட்சியத்தை அடையக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய புத்திவதாமஸ்மி. அந்த புத்தியிலிருந்து உருவான ஒளி தேஜஸ் நீ அஸ்மி. நானே தேஜஸாக இருக்கின்றேன். அனைத்து உயிர்களிலும் நானே விதை சுரூபமாக இருக்கின்றேன். ஏ பார்த்த, நானே என்றும் உள்ள என்னிடத்தில் கோர்க்கப்பட்டிருக்கின்றன. பகவானே இதில் சொல்லிட்டார். 10வது ஸ்லோகத்தை சொல்கிறார், என்றும் உள்ள, சனாதனம் என்றும் உள்ள. மீண்டும் பகவான் 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, எல்லாமே நான் தான். அதில் உதாரணம் சொல்கிறார், தர்மமாக நான் தர்மத்துக்கு புறம்பில்லாத ஆசையாக இருக்கின்றேன். அதை ஞானியின் இச்சை ஈஸ்வர இச்சைன்னு சொல்லுவாங்க. மகாத்மாவுடைய இச்சை ஈஸ்வர இச்சைன்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த ஆசையாக இருந்தாலும் தர்மத்துக்கு உட்பட்ட ஆசையாக நான் இருக்கின்றேன். ஆகையினால் யாராவது ஆசைப்பட்டால் தர்மத்துக்கு உட்பட்ட ஆசையாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். தர்மத்துக்கு உட்பட்ட நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வீடு வாங்கணும், ஏற்றுக்கிறலாம். நான் மோட்சத்தை அடையணும், ஏற்றுக்கிறலாம். நான் சர்வீஸ் பண்ணணும், ஏற்றுக்கிறலாம். நான் அன்னதானம் பண்ணணும், ஏற்றுக்கிறலாம். அதனால் அந்த ஆசையே இறைவன் உண்டு பண்ணுவது தான். எந்த ஆசையும் இல்லைன்னா தர்மமே, ஆசைப்படுவதும் ஒரு தர்மந்தான். ஆசையே அழிவுக்கு காரணம்ங்கிறது ஒரு இது இருந்தாலும் ஆசைதான் மனிதனை இயக்குகின்றது. ஆசை இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. நான் அங்கே போகணும், இதை செய்யணும், அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமானது வந்து விடுகின்றது. அந்த விருப்பத்திலவே எல்லாம் செயல்படுகின்றது. அதனால் அவர் இப்படி பண்ணுறாரு, இங்கே போகிறாரு, இதை செய்கிறாருன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அது ஈஸ்வர சங்கல்பம். அது சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாகவும் தர்மத்திற்கு உட்பட்டதாகவும் இருந்தால் அது ஈச சங்கல்பம். பலம் பலவதாமஸ்மி. 11வது ஸ்லோகத்தில் மீண்டும் கூறுகின்றார், பலம் பலவதாமஸ்மி காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. ஏ பரதர்ஷப, பரதகுலத்தில் சிறந்தவனே, வலிமை உள்ளவர்களிடத்தில் நான் வலிமையாக இருக்கின்றேன். ஆசையும் பற்றும் அற்ற ஆசையாக இருக்கின்றேன். தர்மத்துக்கு புறம்பில்லாத காமக அஸ்மி, காமக்ரோத லோபமாக நான் இருக்கின்றேன். தர்மத்துக்கு உட்பட்டுங்கிற பிராக்கெட் சொல்கிறார். மீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய விக்ன விநாயகனுடைய நல்வாழ்த்துக்கள். விக்னம்னா தடைகளை நீக்கக்கூடியவர். தடைகளை நீக்கி சித்த சுத்தியை கொடுத்து ஞானத்தை பெற்று பிரணவ மந்திரமாக இருக்கின்ற விநாயகர் அனைவருக்கும் அருள் புரிய அந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓம் கங்கணபதியே நமக. ஹரி ஓம். ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய. இன்னைக்கு நம்ம